டு அவர் சேனல். என்னோட பேர் ஜெனி. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்னோட டே ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு என்னோட டே எப்படி போச்சு அப்படின்ட்டு. இன்னைக்கு காலைல கொஞ்சம் சீக்கிரமாவே எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சோனே கொஞ்சம் சமையல் வேலைலாம் இருந்துச்சா, அதான் ஃபர்ஸ்ட்டு எந்திரிச்சோனே கிச்சனுக்குள்ள தான் போற மாதிரி இருக்கும். போய் முதல்ல என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் எந்த வேலையா இருந்தாலுமே பார்க்குற மாதிரி இருக்கு இப்பலாம். இன்னைக்கு சர்ச்சுக்கு போலாம் அப்படின்ட்டு தான் காலைல கொஞ்சம் சீக்கிரமா இருந்துச்சு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு 2 வாரமாவே போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிறது. அப்பன்னு பார்த்து மழை வேற பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சா, அதனால கேன்சல் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. சரி இன்னைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அப்படியே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு 8:00 போலயே கிளம்பி அத்தை வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணது. அப்புறம் அவங்க ஒரே லேட் ஆயிருந்துச்சு, அதனால பையவே கிளம்பிக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. எங்கேயா கிளம்புறப்பதான் இந்த ஆதிரா குட்டியா சரி மித்ரா குட்டியா மித்ரா அன்னைக்கு சீக்கிரம் எந்திரிச்சிட்டாங்க. எங்கேயா போறப்பதான் இந்த பிள்ளைகள் எல்லாம் எந்திரிக்காது தூங்கிட்டு இருந்துச்சு. ஆதிரா குட்டி சரி கொஞ்ச நேரம் தூங்கணும்னு டிஸ்டர்ப் பண்ணாம இந்த சமையல்லாம் பண்ணியிருந்தா அதெல்லாம் பேக் பண்ணிடலாம். ஏன்னா போயிட்டு வர ஈவினிங் ஆயிரம், மத்தியானம் பசிக்கும்ல, அதனால சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு பாப்பாங்களையும் கிளப்பி விட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு குட்டி கெட் ரெடி வித் மீ. பெருசாலாம் இல்லை, மினிமலான மேக்கப் தான். பெருசாக க்ரீம் அது இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். யூஸ் பண்ணுவேன் எனக்கு தெரியாது. அதனால இந்த க்ரீம்லாம் ஃபேஸில் போட்டால் பரு வரும் அப்படின்னு ஒரு கேங் வந்து சுற்றிக்கிட்டு திரிவாங்க நம்பிக்கிட்டு. அது கேங்கில் நானும் ஒரு ஆள் தான். என்னமோ தெரியல, ஃபேஸில் ஏதாவது க்ரீம் போட்டால் மட்டும் அப்பன்னு பார்த்து பரு வர மாதிரி இருக்குமா, அதனால அதெல்லாம் போட்டதில்லை. கொஞ்சம் பிரைட்டாக இருக்கட்டும் அப்படின்னு இங்கே போனால் வந்து காம்பேக்ட் பவுடர் மட்டும் போட்டுக்கிருவேன். அப்படியே லைட்டாக கிளம்பியாச்சு. இப்போலாம் வந்து காஜல் போடுறது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. முதல்ல அந்த ஐலைனர் மட்டும்தான் போடுவேன். கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு லைட்டாக போட்டாச்சு. இல்லாட்டி பேய் மாரி ஆயிரும் போயிட்டு வரதுக்குள்ளேயும் அப்படின்ட்டு. அப்படியே இந்த ஹேர் ஸ்டைல் வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு இந்த ஹேர் ஸ்டைலாம் என் மண்டைக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. வகுப்புலாம் அடிச்சுனா ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த ஒரு ஹேர் ஸ்டைல் மட்டும் அப்படியே போட்டுட்டு கிளம்பியாச்சு. இந்த குட்டி வாண்டு வந்து என்கிட்டே தான் இருப்பாங்க. என்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. மித்ரா குட்டி கூட கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க விடுவாங்க. அப்படியே அவங்களே கிளப்பி விட்டுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். வர மாதிரி தெரியல அப்படின்னு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வந்ததுக்கப்புறம் அப்படியே கிளம்பியாச்சு. சென்னைக்குள்ள எங்கேயா போகணும் அப்படின்னாவே இந்த டைமிங் தான் ப்ராப்ளமாக இருக்கும். ட்ராவல் டைம்லாம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருக்குமா, அதனால போயிட்டு இருக்கமே ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம். போயிட்டு சர்ச்சில் போயிட்டு ப்ரேயர்லாம் பண்ணிட்டு நல்லா இருந்துச்சு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக மனசே. வர்றப்ப வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி அப்படியே சாப்பிட்டுட்டு இன்னைக்கு என்னோட நாத்தனாருக்கு வந்து பர்த்டேவா, அதனால வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. இந்த வீடு எங்களுக்கு அவ்வளோ ஸ்பெஷல். ஏன்னா கல்யாணம் புதுசுல இங்கே தானே இருந்தோம். செம்ம ஹாப்பியாக இருக்கும். அவ்வளோ ஒரு ஹாப்பியான டேஸ் அதெல்லாம் போனவே ஒரு மெமரியாக இருக்கும். இந்த நம்ம ரூமு அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்போம். ஒரு 1/2 hour தான் அங்கே இருந்திருப்போம். அத்தைக்கு நைட்டு ஒரு டியூட்டி இருக்கா அப்படின்ட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஓகே பாய். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.